வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ இன்னைக்கான செஷன்ல பகுதி இ தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விரிவான விளக்க குறிப்பு, அந்த விடைக்கான விளக்க குறிப்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, பகுதி ஈல என்னெல்லாம் நமக்கு அடங்கி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாரதியார், பாரதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி தேச விநாயகனார், இவங்கள் தொடர்பான செய்திகள், சிறப்பு தொடர்கள், சிறப்பு பெயர்கள், அதாவது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கக்கூடிய தலைப்புல கொடுத்திருக்காங்க. அதுபோல மரபு கவிதைகள் பொறுத்தவரை முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயண கவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மருதகாசி தொடர்பான செய்திகள், அடைமொழி பெயர்கள் எல்லாமே இருக்கு. நமக்கு புது கவிதை இருக்கக்கூடிய சில கவிஞர்கள், தமிழிலுடைய கடித இலக்கியத்தில் முக்கியமாக நாட்குறிப்புகள், ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, மு வரதராசனார், அண்ணா தொடர்பான செய்திகள், நிகழ்கலையில நாட்டுப்புற கலைகள் அது தொடர்பான செய்திகள், தமிழுடைய சிறுகதை தலைப்புகள், அதனுடைய ஆசிரியர்கள், கலைகள், சிற்பம், ஓவியம், பேச்சு, திரைப்படக்கலை தொடர்பான செய்திகள், தமிழினுடைய தொன்மை, தமிழ் மொழியுடைய சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், உரைநடை, மறைமடிகள், பர்திமார் கலைஞர், நாம வேங்கரசாமி நாட்டார், ஆபி செய்துப்பிள்ளை, திருவி கல்யாண சுந்தரனார், வையாபுரி, இவங்க இந்த தமிழ் வளர்த்த சான்றோர்கள், ஓவேசா, தேப்போ மீனாட்சி சுந்தரனார், தேவநேய பாவாணர், ஜீபோ வீரமாமுனிவர், தந்தை பெரியார், பேரனர் அண்ணா, முத்துராமலிங்க தேவர், அம்பேத்கர், காமராசர், மாப்போசி, காயிதே மில்லத்து, தமிழகத்தினுடைய ஊரும் பேரும், தோற்றம், அதனுடைய மாற்றம் பற்றிய செய்திகள், உலகளாவிய தமிழர்களுக்கான சிறப்பு, அதனுடைய பெருமை, அதனுடைய தமிழ் பணி, அப்புறம் தமிழ் மொழியுடைய அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள், தமிழ் மகளிருடைய சிறப்பு, குறிப்பாக மூல ராமாமிர்தம் அம்மாள், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், வேலுநாச்சியார், இவங்க போன்ற விடுதலை போராட்டத்தில் பெண்களுடைய பங்குல, தமிழருடைய வணிகம், தொல்லியல் ஆய்வுகள், கடல் பயணம், உணவே மருந்து, சமய புதுமை உணர்த்திய தாயுமானவர், ராமலிங்கடிகள், திருவிகா மற்றும் நூலகம் பற்றிய செய்திகள் சொல்லி நமக்கு இந்த 21 டாபிக் கொடுத்திருக்காங்க பகுதி ஈல. இது தொடர்பான விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு கொஸ்டினா நம்ம செட் பண்ணி அந்த கேள்விகளுக்கு எப்படி எல்லாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கறது ஒரு ஃபியூ சாம்பிள் நமக்கு இருக்கு. சரிங்களா, பார்க்கலாம். டெஃபினட்டா நமக்கு டிஎன்பிஎஸ்சி உடைய சிலபஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு கேள்விகள் அப்படிங்கறது எப்படி எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொத்தம் 100 வினாக்கள் கேட்கிறாங்க. அந்த 100 வினாக்கள்ல ஆவரேஜா 30 வினாக்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது சராசரியாக அந்த 10 வினாக்கள் அப்படிங்கிறது எக்ஸாம், அதனுடைய எக்ஸாமுடைய இது பொறுத்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் மாறுபடுகிறது. இலக்கணத்துல 35 வரலாம், 40 வரலாம், உரைநடையில வரலாம். இது போல இதனுடைய எண்ணிக்கை என்பது மாறுபடுது. அப்ப 30 கேள்விகள் என்பது இந்த யூனிட்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செஷனா இருக்கும். ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 1, நம்ம உணவே மருந்து அப்படின்னு சொல்லி இப்ப சிலபஸ்ல பார்த்தோம். அந்த உணவே மருந்து நம்மளுடைய சாப்பிடக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த உணவுகள்ல என்னென்ன மருத்துவ பயன்கள்லாம் நிறைஞ்சிருக்கு, அதை பத்தின கேள்விதான். மனுஷனுடைய அடிப்படை தேவைகள்ல முதன்மையானதாக சொல்லப்படுவதே உணவு தான். அப்போ தமிழருடைய மருத்துவத்துல உணவுங்கிறது எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு சஞ்சீவி மருந்தாக கருதப்படுகிறது. சங்க இலக்கியங்களிலும் உணவுடைய முக்கியத்துவத்துல பல இடத்துல நினைவு கூர்ந்திருக்கிறாங்க சங்ககால புலவர்கள். உண்டி முதற்றே உலகுன்னு புறநானூற்றுல சொல்லப்பட்டிருக்கிறது. பசியின் கொடுமையை பசிப்பினி என்னும் பாவி என்று மணிமேகலை சொல்லுது. பசிப்பினி என்னும் பாவி என்று சொன்னது மணிமேகலை.
உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு புறநானூறும் சொல்லுது, மணிமேகலையும் சொல்லுது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு 2 நூல்கள் சொல்லுது. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அச்சது போற்றி உணின்னு சொல்லி மருந்துங்கிற அதிகாரத்துல உணவே மருந்து என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். வள்ளுவர் பெருந்தகை. தமிழகத்துடைய உணவு நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு உணவுப் பொருட்களையுமே ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கிறது. நாம் மஞ்சளை சேர்க்கிறோம். மஞ்சள் எதற்கு பயன்படுகிறதுனா நெஞ்சு சளியை போக்குவதற்கு பயன்படுகிறது. கொத்துமல்லி, கொத்துமல்லி எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பித்தத்தை பித்தத்தை போக்குவதற்கு கொத்துமல்லி பயன்படுகிறது. சீரகம் வயிற்று சூட்டை தணிப்பதற்கு பயன்படுகிறது. மிளகு தொண்டை கட்டை தொலைக்கும். மிளகு எதுக்கு பயன்படுகிறது? தொண்டை கட்டை தொலைக்கக்கூடியது. பூண்டு வலியகற்றக்கூடிய பர்பஸ். வலியகற்றி வயிற்று பொறுமலை நீக்கி பசியை மிகுதிக்கும். வலி அகற்றி வயிற்று பொறுமலை நீக்கி பசி அகற்றும். வெங்காயம் குளிர்ச்சி உண்டாக்கி குருதியை தூய்மைப்படுத்தும். வெங்காயம் குளிர்ச்சி உண்டாக்கி குருதியை தூய்மைப்படுத்தும். பெருங்காயம் வலியை வெளியேற்றும். வலியை வெளியேற்றும். இஞ்சி எதுக்கு பயன்படுது? பித்தத்தை ஒடுக்கி காய்ச்சலை கண்டிக்கும். பித்தத்தை ஒடுக்கி காய்ச்சலை கண்டிக்கும். தேங்காய் எதுக்கு? நீர்க்கோவையை நீக்கும். கறிவேப்பிலை மணமூட்டியாக பயன்படுகிறது. நல்லெண்ணெய் கண்ணுடைய குளிர்ச்சி அறிவு தெளிவுக்கு. இது போல ஒவ்வொரு உணவில் பயன்படுத்தக்கூடிய பொருள்களுக்குமே ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதா இருக்கு. சரிங்களா? மஞ்சள் நெஞ்சு சளி, கீரை உடல் வலிமை, சீரகம் வயிற்று சூடு, கொத்துமல்லி பித்தத்தை ஒடுக்குவதற்கு. இதுக்கான ஆன்சர் பாருங்க. 3, 4, 1, 2. ஆன்சர் டெல்லி. ஔவையார் சொல்றாங்க, மீதுன் விரும்பேல் என்று கூறியவர் யாருன்னா ஔவையார். மீதுன் விரும்பேல் ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்கக்கூடியது. மீதுன் விரும்பேல் என்று சொன்னது ஔவை. காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலனோடி போவானேன்னு சொல்லி உடல் பயிற்சியுடைய முக்கியத்துவத்தை கவிமணி எடுத்து வச்சிருப்பாரு. உடம்பாரளியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு திருமூலர் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? இது போல உணவே மருந்துங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுபோல ஒவ்வொரு செடி கொடிகளுக்குமான மருத்துவ பயன்கள் கூட நமக்கு தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க. இந்த துளசி செடி, துளசி அதனுடைய மருத்துவ பயன் என்ன? மார்புச்சளி நீர்க்கோவை தலைவலி நீங்கும். மார்புச்சளி நீர்க்கோவை தலைவலி நீங்கும். கீழ்காய் நெல்லி
இதை நம்ம என்ன சொல்றோம்? கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லின்னு சொல்றோம். இது எதுக்கு பயன்படுதுன்னா மஞ்சள் காமாலை. மஞ்சள் காமாலைக்கு மருந்தாக பயன்படக்கூடியது எது அப்படின்னா கீழ்காய் நெல்லி, அதாவது கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லின்னு சொல்றோம். அடுத்தது தூதுவளை. தூதுவளை இது ஒரு வகை கொடி இனத்தை சேர்ந்தது. இது ஒரு கொடி, தூதுவளை கொடி. சிங்கவல்லி இதனுடைய வேறு பெயர்கள் என்ன? சிங்கவள்ளி, தூதுளை என்று அழைப்பார்கள். சிங்கவள்ளி, தூதுளை என்று அழைப்பது. இதை நாம 21 நாள் சாப்பிட்டோம்னா சுவாசகாசம் நீங்கிரும். இதுதான் என்னன்னு சொல்றாருன்னா தூதுவளைய ஞானப்பச்சிலை என்று வரலாறு போட்டுகிறார். ஞானப்பச்சிலை. குரல் வளத்தை மேம்படுத்தும், வாழ்நாளை நீட்டிக்கும். பாருங்க, 2வது கேள்வி அதான் கேட்டிருக்கோம். கீழ்காணும் கூட்டுகளை தூதுவளை பற்றின கேள்வி. வள்ளலார் இதனை ஞானப்பச்சிலைன்னு சொல்றாரு. குரல் வளத்தை மேம்படுத்தக்கூடிய, வாழ்நாளை நீட்டிக்கூடிய வகையில் இருக்கும். 21 நாள் இதை நம்ம உண்டு வந்தோம்னா சுவாசகாசம் அகலும் அப்படிங்கிறது 3மே சரியாதான் இருக்கு. சரிங்களா? இது ஒவ்வொரு மருத்துவ குணமும். குப்பை மேனி. குப்பை மேனி நச்சுக்கடிகளுக்கு நல்ல மருந்து. நச்சுக்கடிகளுக்கு நல்ல மருந்தாக இருக்கிறது குப்பை மேனி. படுக்கை புண் குணமாக்கும். படுக்கை புண் குணமாக்கும். மேலி துணங்க குப்பை மேனின்னு சொல்றது பழமொழி. சோற்று கற்றாழை. சோற்று கற்றாழை, கற்றாழைக்கு குமரிங்கிற பேர் இருக்கு. எக்ஸாம்ல கேட்டது குமரி எதுனா சோற்று கற்றாழை. பெண்களுடைய கருப்பை சார்ந்த நோய்களை நீக்கிறதுனால குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கரிசலாங்கண்ணி. ரத்த சோகை, செரிமான கோளாறு, மஞ்சக்காமாலை. ரத்த சோகை, செரிமான கோளாறு, மஞ்சக்காமாலை. இது எல்லாமே கரிசலாங்கண்ணி. இதனுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரிசாலை, கையாந்த கரை, பிருங்கராசம், தேகராசம். சரிங்களா? ஓகே. சுமார் ஒவ்வொரு செடி கொடி வகைகளுக்குமே மருத்துவ குணங்கள் இருக்கு. என்ன மருத்துவ குணங்கள் இருக்கு, அது யார் எவ்வாறு அழைத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் எக்ஸாம்ல கேட்டுட்டே இருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி போயிடலாம். கண்ணாடியில் ஓவியங்கள் வரைபவர்கள் இங்கு மிகுதியாக காணப்படுகிறார்கள். தந்த ஓவியங்கள் இங்கு மிகுதியாக காணப்படுகிறது. கண்ணாடியில் ஓவியம்னா தஞ்சை, தந்த ஓவியம்னா கேரளா தான். அங்கதான் யானைகள் அதிகம், அங்க தந்த ஓவியங்கள் மிகுதியாக காணப்படும். ஓவியம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக வரையப்பட்டது ஓவியம். செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக வரையப்பட்டது ஓவியம். அவங்க முதல்ல அந்த ஓவியங்கள் அப்படிங்கிறது கோட்டு ஓவியமாகத்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பெயிண்டிங் எப்படி பண்ணுவாங்கன்னா வண்ணம் பூசுறதுக்கு அந்த கோட்டு ஓவியமா இருக்கும். குகைகள் எல்லாம் அதுக்கு வண்ணம் பூசுவதற்கு அவங்க மண் கல் துகள்களை பயன்படுத்தினார்கள்.
இந்த குகை ஓவியத்தின் வாயிலாக பழந்தமிழருடைய வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ள முடிகிறது. குகை ஓவியத்தின் வாயிலாக பழந்தமிழருடைய வாழ்க்கை முறை அறிந்து கொள்ள முடிகிறது. சுவர் ஓவியம் இது ஓவிய வகையினுடைய இன்னொரு வடிவமாக இருக்கும். சுவர் ஓவியம் சித்தன்னவாசல் அப்படிங்கிறதுல நமக்கு சுவர் ஓவியங்கள்லாம் காணப்பட்டிருக்கும். தஞ்சை பெரிய கோயில்களோட சுவர் ஓவியங்கள் நிறைய இருக்கும். சுந்தருடைய வாழ்க்கை நிகழ்வுகளை எல்லாம் கூட நம்ம பார்க்கக்கூடிய வகையில் அங்க வரையப்பட்டிருக்கும். துணி ஓவியம் அடுத்த டைப். துணி ஓவியம் துணி ஓவியத்தை அந்த துணி அந்த ஓவியம் வரைவதற்கு பயன்படுத்தக்கூடிய துணியை நம்ம என்ன சொல்றோம்னா எழினி, திரைச்சீலை, கிளி, படாம். இந்த மூலம் அந்த கிளாத்துக்கு இவ்வளவு பெயர்கள் இருக்கு. சீவக சிந்தாமணியில சீவக சிந்தாமணி இது கேட்கலாம். சீவக சிந்தாமணி. குணமாலை அப்படிங்கிற தலைவி யாரு? குணமாலை அப்படிங்கிற தலைவி யானை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த துணி ஓவியம் தான் இப்ப ரீசன்ட் டேஸ் என்ன சொல்றோம்னா கலம்காரி ஓவியங்கள் சொல்றாங்க. கலம்காரி ஓவியம். இந்த கலம்காரி ஓவியமாக எங்க வரையப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு, ஆந்திரா. தமிழ்நாடு, ஆந்திரா. ஓலைச்சுவடி ஓவியம் ஓலைச்சுவடிகள் வைத்து எழுத்தாணிகளை கொண்டு கோட்டு ஓவியமாக வண்ணப்பூச்சு ஓவியமாக வரையப்படுகிறது. கோட்டு ஓவியம், வண்ணப்பூச்சு ஓவியம். இதிகாசம் மற்றும் புராண காட்சிகளாக இருக்கக்கூடியது இந்த ஓலைச்சுவடி ஓவியம். இதுல அதிகமாக என்ன வரைவாங்க அப்படின்னா இதிகாசம், புராண காட்சி. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்துக்கு போனோம்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இது ஓலைச்சுவடி ஓவியங்கள்லாம் காணப்படும், பாதுகாக்கப்பட்டு வருகிறது அங்கு. இந்த புனையா ஓவியம் அப்படிங்கிறது தெரியும். புனையா ஓவியம் அப்படிங்கிறது கரித்துண்டுகளால வடிவம் மட்டும் வரைகிறது. எந்த விதமான கலர்ஸ், எந்த விதமான டெக்கரேஷன் இல்லாம கரித்துண்டுகள் வச்சு வடிவம் வரைவது. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் சொன்ன நூலு நெடுநல் வாடை முக்கியமானது. இதே புனையா ஓவியம் புறம்பூந்தன்ன மணிமேகலை. சரிங்களா? ஓகே. இதே போல பரிபாடல்ல கூட ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறிய செய்தி பரிபாடல்ல. இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்று பரிபாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. இது முக்கியமானது. தந்த ஓவியம் யானை தந்தங்கள் தெரியும், கேரளாவில் அதிகமாக கிடைக்கிறது. கண்ணாடி ஓவியம் தஞ்சாவூர்ல அதிகமா இருக்கும். தற்காலத்தில் பரவலான பயன்பாட்டில் இருக்கிறது தாள் ஓவியங்கள், பேப்பர் டிராயிங். தாள் ஓவியங்கள் அதிகமான பயன்பாட்டில் இருக்கு. கருத்துப்பட ஓவியம் அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய வடிவம் கருத்துப்பட ஓவியம். முதல்ல இந்தியா அப்படிங்கிற இதல்ல பாரதியார் தான் அறிமுகப்படுத்துறாரு. கேலி சித்திரம்னு சொல்றோம்.
இந்த ஓவியம் அப்படிங்கிறது பல்வேறு பெயர்கள் அழைக்கப்படுகிறது. ஓவியம், ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி. இதெல்லாம் ஓவியத்துக்கான பெயர்கள். இது ஓவியம் வரையக்கூடியவர்கள். ஓவியம் வரையக்கூடிய அந்த கலைஞருக்கு என்னென்ன பெயர் இருக்கு அப்படின்னா, ஓவிய புலவர், ஓவமாக்கல், கண்ணுள் வினையர், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர். இதெல்லாம் ஓவியம் வரையக்கூடிய ஆர்டிஸ்ட். ஓவிய கூடத்துக்கு நிறைய பேர் இருக்கு. எழுதலில் அம்பலம், எழுத்துநிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திரக்கூடம், சித்திரமாடம், சித்திர மண்டபம், சித்திர சபைன்னு சொல்லி. இந்த நாட்காட்டி ஓவியத்துக்கு பஜார் பெயிண்டிங் சொல்லுவாங்க. இந்த நாட்காட்டி ஓவியம் அந்த வரையக்கூடிய முன்னோடிகள்ல ஒருத்தராக கொண்டைராஜ் சொல்லப்படுகிறார். கொண்டைராஜ் நாட்காட்டி ஓவியத்தினுடைய முன்னோடி. ஐரோப்பிய கலை நுணுக்கத்தோட இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியத்துல புதுமையை புகுத்தினது ராஜா ரவிவர்மா. ராஜா ரவி வர்மா. தமிழகத்தில் மற்றும் 25க்கும் மேற்பட்ட இடத்துல குகை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 25க்கும் மேற்பட்ட இடங்கள்ல குகை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சங்க காலத்துல எழுத்து அப்படிங்கிறதுக்கு ஓவியம் என்று பொருள் இருந்ததாக சொல்லக்கூடிய நூல்கள் எது அப்படின்னா அது பரிபாடலும் குறுந்தொகையும். எழுத்து என்பதற்கு ஓவியம் என்று பொருள் இருந்ததாக சொல்லக்கூடிய பரிபாடல் குறுந்தொகை. நடுகள் வணக்கம் பற்றி தொல்காப்பியம் கூறுகிறது. ஓவியர் எண்ணத்தினுடைய எழுச்சியை பல வண்ணங்களின் துணை கொண்டு எழுதுவோர் ஆதலின் அவருக்கு கண்ணுள் வினைஞர் பெயர். எண்ணங்களின் எழுச்சியை பல வண்ணங்களின் துணை கொண்டு எழுதுவோர் ஆதலின் கண்ணுள் வினைஞர் என்று புகழ் பெற்றார். நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர்னு நச்சினார்க்கினியர் சொல்றார். நச்சினார்க்கினியர் சிலப்பதிகாரத்துல சொல்லப்பட்ட செய்தி ரொம்ப முக்கியமானது. சிலப்பதிகாரத்துல மாதவி, ஆடல் மகளான மாதவி ஓவிய தென்னுள் உரை நூற்கிடக்கையும் கற்றுத்துறை போக பொச்சொடி மடந்தையாக இருந்தனன்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. ஓவத்தனை இடையுடை வனப்புன்னு புறநானூறு சொல்லுது. ஆடு முதலான 12 ராசிகளையும் விண்மீன்களையும் வரைந்த செய்தியை சொல்லக்கூடியது. ஆடு முதலான 12 ராசி விண்மீன் முதலான இதை வரைந்த செய்தியை சொல்றது நெடுநல் வாடை. நெடுநல் வாடை. புதுக்கோட்டை சித்தன்னவாசல் புகை ஓவியங்கள் ஓவிய கருவூலமாக சொல்லப்படுகிறது. ஓவிய கருவூலம் இது யாரால் வரையப்பட்டதுன்னா கிபி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த
அவனிப சேகர ஸ்ரீவல்லவன். அவனிப சேகர ஸ்ரீவல்லவன். அந்த பாண்டியன் காலத்துல இளங்கௌதமன் அவருடைய பீரியட்ல வரைந்ததாக சொல்லப்படுகிறது. சரிங்களா? ஓகே, சரி. இப்போ ஒரு ஓவிய கலைன்னு ஒரு வார்த்தையை பார்த்தோம்னா நம்ம இவ்வளவு விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஓகே, சோ ஆன்சர் 3க்கு ஏ. அடுத்த கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது? தமிழின் தொன்மையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் சிற்பக்கலை பற்றிய குறிப்பு இருக்கு. ஏன்னா நடுகள் வணக்கம் பற்றி சொல்கிறது. அப்ப சிற்பக்கலை இருக்கிறது நமக்கு தெரியுது. சரிங்களா? ஓகே. சிற்பக்கலையை 3 வகைப்படும் சொல்றாங்க. அது குடைவரை கோயில், ஒற்றைக்கல் கோயில், கட்டுமான கோயில் சொல்றாங்க. ஆனா சிற்பக்கலையோட வகைகள் மொத்தம் 4 வகைப்படும். சிற்பக்கலைகள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். குடைவரை கோயில் 1, ஒற்றைக்கல் கோயில்கள் 2, கட்டுமான கோயில்கள் 3, 4வதா என்ன அப்படின்னா புடைப்பு சிற்பங்கள், எம்போஸ்ட் ஸ்கல்ப்சர்ஸ், புடைப்பு சிற்பங்கள். அப்படின்னு 4 வகையாக சிற்பக்கலையை பிரிக்கப்படுகிறது. அதற்கான ஆன்சர் 1 மட்டும் சரி, 2 தப்பு. நாடற்றவன் அப்படிங்கிறது ஆ முத்துலிங்கம் அவருடைய நூலு. உயிர்த்திலும் காலத்துக்காக சு வில்வரத்தினம், பறவை உலகம் சலீம் அலி, பனைமரமே பனைமரமே ஆ சிவசுப்பிரமணியம். ஆன்சர் 2431. 2431 டெல்லி தான் ஆன்சர். உவேசா பற்றிய கேள்வி. கடந்த குரூப் 4ல கூட உவேசா பற்றி கேட்டிருந்தாங்க. புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்படுபவர். ஆயிரத்தி 1932 சென்னை பல்கலைக்கழகத்தால டாக்டர் பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது. சரி. 1930 தமிழ் விடு தூது என்ற நூலை முதலாக பதிப்பிக்கிறாரு. சரி. தாக்ஷிணாத்திய கலாநிதி என்ற பட்டத்தை பெற்றுள்ளார். சரி. அப்ப என்ன இங்க தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உவேசா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழாசிரியராக பணியாற்றினார் சொல்லியிருக்காங்க. இவர் கும்பகோணம் அரசு கல்லூரி, கும்பகோணம் அரசு கல்லூரியிலும் சென்னை மாநில கல்லூரியிலும் சென்னை மாநில கல்லூரியிலுமே இவர் தமிழாசிரியராக பணியாற்றியவர். இவருக்கு புலமை பெருங்கடல், தாக்ஷிணாத்திய கலாநிதி, திராவிட வித்யா பூஷணம், மகா மகோபாத்தியாய, தமிழ் தாத்தா என்று கல்கி அவர்களால் அழைக்கப்பட்டது. ஓகேவா? 3வது கூற்று தவறா இருக்கு. உவேசா பொறுத்தவரை குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கக்கூடிய நூல்ல 99 வகையான பூக்கள் இருக்கும். அதுல 96 வகையான பூக்களுடைய பெயர்கள் மட்டும் தெளிவா இருந்திருக்கும். அந்த 3 பூக்கள் பெயர் தெளிவா இருந்திருக்காது. தேமாம்பூ, செம்மணிப்பூ, பெருமூங்கில் பூன்னு சொல்லி அந்த 3 பூக்களையும் கண்டுபிடித்து இவர் பதிப்பிச்சிருப்பார். சரிங்களா? இவர் திருவாரூர் மாவட்டத்தில் உத்தமதானபுரம் என்ற ஊரை சேர்ந்தவர். எங்க பிறக்கிறாருன்னா திருவாரூர். திருவாரூர் உத்தமதானபுரம்
வேங்கட சுப்புவின் மகனார் சுவாமிநாதன் சொல்லுவாங்க. 1855 இருந்து 1942 வரை இவருடைய காலம். இவர் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட நூல்களை பதிப்பிச்சிருப்பாரு. 8 தொகையில 8 நூல்கள், 10 பாட்டுல 10 நூல்கள், சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, புராணங்கள் 12, உலா 9, கோவை 6, தூது 6, வெண்பா 13, அந்தாதி 3, பரணி 2, மும்மணி கோவை 2, இரட்டை மணிமாலை 2, பிரபர்வதங்கள் 4 முதல்ல 80 இருக்கும். ஆனா 83க்கும் மேல நூல்களை இவர் பதிப்பிச்சிருப்பாரு. ஓகேங்களா? இவருடைய வாழ்க்கை வரலாறு என் சரிதம் சொல்லுவாங்க. என் சரிதம் அப்படிங்கிறது ஆனந்த விகடன் இதழ்ல தொடரா வந்திருக்கும். ஆனந்த விகடன். ஓகேங்களா? சரி. உவேசா பெயர்ல நூல் நிலையம் 1942 சென்னையில பெசன் நகர்ல இருக்கு. உவேசாவை தமிழ் பணியை புகழ்ந்த வெளிநாட்டு அறிஞர்கள் 2 பேர். ஒருத்தர் சூலியன் வின்சோன், இன்னொருத்தர் ஜியு போப். இவருக்கு அஞ்சல் தலை 2006. அஞ்சல் தலை 2006. சரிங்களா? ஓகே. அடுத்த கேள்வி. பின்வரும் கூற்றுகள்ல குறிப்பிடப்படுபவர் யார்? எஸ், ஒரு 3 ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த 3 ஹிண்டையும் படிச்சுட்டு அந்த கூற்றுக்கு யார் பொருத்தமா இருப்பாங்கன்னு பார்க்கணும். திராவிட சாஸ்திரி என்ற பட்டம் வழங்கியவர் யாழ்ப்பாணம் சீவை தாமோதரனார். ஃபர்ஸ்ட் ஹிண்ட்லயே நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஆன்சர் என்னவா இருந்திருக்கும் சொல்றேன். 1893 அவர் படித்த சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில உதவி தமிழாசிரியராக, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், உதவி தமிழாசிரியராக பணியாற்ற தொடங்கி பின்பு தலைமை தமிழாசிரியராக பதவி உயர்வு பெற்றவர். இவரும் முக்கியமானது. FA ஃபர்ஸ்ட் இன் ஆர்ட்ஸ் இந்த தேர்வுல முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று பாஸ்கர சேதுபதி மன்னரிடம் உதவித்தொகையை பெற்றவர். இது 3ம் யாருன்னு தெரியும். அதுதான் பரிமார் கலைஞர். தன்னுடைய இயற்பெயர் சூரிய நாராயண சாஸ்திரி. சூரிய நாராயண சாஸ்திரி. இவர் எங்க பிறக்கிறாருன்னா மதுரை பக்கத்துல விளாச்சேரி, மதுரையில விளாச்சேரிங்கிற பகுதியில பிறக்கிறார். 1870 ஜூலை மாசம் 6ஆம் தேதி பிறக்கிறார். கோவிந்த சிவனாருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் இந்த கோவிந்த சிவனார்கிட்ட தான் இவர் வடமொழியை கத்துக்கிறார். கோவிந்த சிவனாரிடம் வடமொழியை கற்றுக்கொள்கிறார். மகாவித்வான் சபாபதியாரிடம் இவர் தமிழ் கத்துக்கிறார். இவர் தமிழ் பயிலக்கூடிய ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவருடைய வீட்டில் தமிழ் சொல்லிக் கொடுத்து அவர்களை இயற்தமிழ் மாணவர் என்று பெயரிட்டு அழைத்தார். இயற்தமிழ் மாணவர். மதுரையில 4ஆம் தமிழ் சங்கம் தோன்றுவதற்கு காரணமானதுல இவரும் ஒருத்தர். இந்த 4ஆம் தமிழ் சங்கம் 1901 செப்டம்பர் 14 தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். பாஸ்கர சேதுபதியுடைய தலைமை. மேற்பார்வை பாண்டித்துறை.
பரிதிமார் கலைஞர், உவேசா, ராகவனார் இந்த பேராசிரியர்கள் துணையோட மதுரை தமிழ் சங்கம் என்பது தொடங்கப்பட்டது. இவர் தன்னுடைய பெயரான சூரியநாராயண சாஸ்திரி அப்படிங்கறத தனிப்பாச தொகை அப்படிங்கிற நூல்ல தான் பரிதிமார் கலைஞர்னு மாத்திக்கிறார். தனிப்பாச தொகையை ஜி போப் ஆங்கிலத்தில் மொழியும் பெயர்த்திருப்பார். சரிங்களா? இப்போ பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்டத்துல பட்ட வகுப்புகள்ல தமிழை விலக்கி வடமொழியை கொண்டு வரத்திற்கு பல்கலைக்கழகம் முடிவெடுத்தப்ப 1902 பரிதிமார் கலைஞருடைய ஒரு உறுதியான எதிர்ப்பினாலதான் அந்த முடிவை பல்கலைக்கழகம் கைவிடுகிறது. இவருடைய நாடக நூல்கள் பார்க்கும்போது ரூபாவதி, கலாவதி, இதெல்லாம் அவருடைய முக்கியமான நாடகங்கள். அதே மாதிரி மான விஜயம் அப்படிங்கக்கூடியது ரொம்ப முக்கியமானது. மான விஜயம், இந்த மான விஜயம் அப்படிங்கக்கூடிய இந்த நாடக நூலை எந்த நூலை தழுவி எழுதப்பட்டதுன்னா களவழி 40, பொய்கையாருடைய 17 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றான களவழி 40 என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது பரிதிமார் கலைஞர். இவர் சித்திரக்கவி அப்படிங்கிற எழுதக்கூடிய ஆற்றல் இவருக்கு இருக்கு. சித்திரக்கவிங்கிற நூலும் இவர் படைத்திருக்காரு. சித்திரக்கவி என்ற நூலு இவர் படைத்திருக்காரு. குமரகுருபரருடைய நீதிநெறி விளக்கம், இந்த நீதிநெறி விளக்கம் பாருங்க, மொத்தம் நமக்கு 102 பாடல்கள் இருக்கும். அதுல பாதி 51 பாடல்களுக்கு விளக்கமாக உரை எழுதியிருப்பார். மூசி பூர்ணலிங்கம் தொடங்கி வைத்த ஞான போதிலிங்கிற இதழை நடத்தியவர் பரிதிமார் கலைஞர். ஞான போதினி, இது மூசி பூர்ணலிங்கம் தொடங்கி வைத்த இதழ். 33வது வயதுல 1903 இறந்துடுறாரு. ஓகேங்களா? சரி. அப்போ இது ஒரு டீடைல்டு ஒரு பரிதிமார் கலைஞர் பத்தின விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. நோட் பண்ணிக்கோங்க. திருவிக்கா பற்றிய கூற்றுகளை சரிபார்க்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பிஃபோர் தட் ஃபர்ஸ்ட் திருவிக்கா பத்தி தெரிஞ்சுக்கணும். தமிழ் தென்றல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் திருவிக்காவை. என்னன்னு சொல்றோம்? தமிழ் தென்றல். சரி. இவர் எங்க பிறக்கிறார்? சென்னை பக்கத்துல துள்ளம் அப்படிங்கிற இடம். தண்டலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். விருத்தாச்சலனாருக்கும் சின்னம்மைக்கும், அப்பா பேர் விருத்தாச்சலனார், அம்மா சின்னம்மை. ஆயிரத்தி 883 ஆகஸ்ட் 26 பிறகுறாரு. சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளியில படிக்கிறாரு. கதிரை வேலர் என்பவரிடம் தமிழ் பயின்றார். கதிரை வேலர், கதிரை வேலர். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதனை முழுமூச்சாக கொண்டு வடமொழி சொற்கள் கலவாமல் தூய தமிழில் பேச எழுத வேண்டும் என வற்புறுத்தியவர். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவருடைய மேடை பேச்சை மொழிபெயர்த்தவர். மேடை தமிழின் முன்னோடியாக இருந்தவர். உரைநடை எழுதுவது எனது தொழில் என்னும் அளவிற்கு உரைநடைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். திருவிக்காவுக்கு வாய்த்த மொழிநடையானது மழை என தமிழுலகள் ஓங்கி உயர்ந்துள்ளது என்று தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சொல்றார். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, இமயமலை அல்லது தியானம், நிறைய நூல்கள், முருகன் அல்லது அழகு, சைவத்திரவு, சைவத்தின் சமரசம், ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம்,
தமிழ்நாடும் நம்மாழ்வாரும், நாயன்மார் வரலாறு, தமிழ் நூல்களில் பௌத்தம், காதலா முடியா சீர்திருத்தமா, என் கடன் பணி செய்து கிடப்பதே, இந்தியாவும் விடுதலையும், தமிழ் சோலை, உள்ளொலி, இதெல்லாம் இவருடைய நூல்கள். நிறைய தையல் நூல்கள் எழுதியிருப்பார். முருகன் அருள்வேட்டல், திருமால் அருள்வேட்டல், கிறிஸ்துவின் அருள்வேட்டல், அருகன் அருள்வேட்டல், உரிமை வேட்டல், பொதுமை வேட்டல், பொருளும் அருளும் அல்லது மார்க்சியமும் காந்தியமும், தேசபக்த நவசக்தி இதனுடைய இதழ்கள் வாயிலாக இருந்தவர். அதே மாதிரி 70 வயசுல வளர்ச்சியும் வாழ்வும் அல்லது படுக்கை பிதற்றல். அப்படிங்கறத மூவாவுடைய உதவியோட வெளியிடுறாரு. மூவா அவர்களின் உதவியோடு வெளியிடுறார். மனம் முடித்த 6 ஆண்டுகள்ல மனைவி கமலாம்பிகை இறந்துடுறாங்க. அப்போ மனைவி இழந்து தனிமையில் வாழ்றது கஷ்டமா இல்லையான்னு கேட்கிறப்ப, நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் இவரு. 1953 செப்டம்பர் மாசம் 17 இவர் இறந்துடுறாரு. சரிங்களா? இப்போ திருவிக்காவுடைய கூற்றுகள் பார்க்கலாம். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்றவர் திருவிக்கா. தமிழ் இலக்கியங்களையும் சைவ சித்தாந்தங்களையும் கற்றுக் கொடுத்தவர் கதிரை வேலர். படுக்கை பிதற்றல் அல்லது வளர்ச்சியும் வாழ்வும் வெளிவர காரணமானவர் மு வரதராசனார். 70 ஆண்டுகள்ல, அவருடைய 70 வயசுல. திருவிக்கா என் இலங்கை செலவு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இலங்கை செலவு அப்படின்னா பயணம்னு சொல்லியிருப்பாரு. பயணம் செலவு என்ற சொல்லை பயன்படுத்தினார். அனைத்தும் சரி. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை பற்றின ஒரு கேள்வி. செம்மொழியாகிய தமிழுக்கு பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல 1981 எம்ஜிஆர் அவங்க கவர்மெண்ட் அவர்களாங்க தமிழுக்கு தஞ்சை பல்கலைக்கழகம் 1000 ஏக்கர்ல தோற்றுவிக்கப்பட்டது. வானத்திலிருந்து பார்த்தால் தமிழ்நாடு என்று தெரியும். இங்கு 5 புலங்கள் 25 துறைகள் இருக்கு. ஐந்து புலங்கள் 25 துறைகளை கொண்டது. கலைப்புலம், சுவடிப்புலம், வளர்தமிழ் புலம், மொழிப்புலம், அறிவியல் புலம்னு 5 புலங்கள் 25 துறைகள் கொண்டிருக்கு. சித்த மருத்துவத்துறை மூலம் பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில மருத்துவ தொண்டு செய்து வந்துட்டு இருக்காங்க. இந்திய ஆட்சி பணி பணியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியை இந்த பல்கலைக்கழகம் கொடுத்துட்டு இருக்கு. இங்க மிகப்பெரிய நூலகம் ஒன்று இருக்கு. இங்க அனைத்தும் சரியாக தான் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டது அம்புஜத்தம்மாள். அஸ்லாம்பிகை அம்மையார் காந்தியடிகளை பாட்டுடை தலைவராக கொண்டு காந்தி புராணம் 2034 பாடல்களை கொண்ட காந்தி புராணத்தை ஏற்றிருக்காங்க. சரிங்களா? இதுல 2 மட்டும் சரியா இருக்கும். அஸ்லாம்பிகை அம்மையார் பொறுத்தவரையிலும் இவங்க எங்க பிறக்கிறாங்க அப்படின்னா, திண்டிவனம் ரட்டனை. திண்டிவனத்துல ரட்டனைங்கிற இடத்துல பிறக்கிறாங்க. இவங்களுடைய நூல்கள் பொறுத்தவரை ஆத்திச்சூடி வெண்பா இவங்களுக்கு. ஆத்திச்சூடி வெண்பா, திலகர் புராணம், குழந்தை சுவாமிகள் பதிகம், காந்தி புராணம். அஸ்லாமிகை அம்மையார் அவர்களை இக்கால ஔவையார்
இக்கால ஔவையார் என்று அஸ்லாமிக அம்மையாரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா திருவிக்கா. இவங்க பல காலமாக திருப்பாதிரி புலியூர், கடவுர்ல திருப்பாதிரி புலியூர், இறுதி காலத்துல வடலூர்ல வாழ்ந்தாங்க. ராமலிங்க சுவாமிகள் சரிதம், முதல்ல ராமலிங்க சுவாமிகள் சரிதத்துல மொத்தம் 409 பாடல்கள். இதே போல நமக்கு 400 வரிசையில் வரக்கூடியதை நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பொதுமை வேட்டல், நழவெண்பா, ராமலிங்க சுவாமிகள் சரிதம், பாஞ்சாலி சபதம், குறுந்தொகை, பொதுமை வேட்டல்ல 430 பாடல்கள், நலவெண்பால் 431, ராமலிங்க சுவாமிகள் சரிதம் 409, பாஞ்சாலி சபதம் 412, குறுந்தொகை 401 + 1 402. இதெல்லாம் 400 சீரியஸ்ல வரக்கூடிய பாடல்கள். இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, அது ரொம்ப முக்கியமானது. அடுத்த கேள்வி, வடமணி மலையில் இருந்து வந்தது மணிக்கற்கள், மேற்கு மலையில் இருந்து வந்தது சந்தனம், வெளிநாட்டிலிருந்து கடலில் வந்தது குதிரைகள், உள்நாட்டில் இருந்து வந்தவை மிளகு. ஆன்சர் 3, 4, 1, 2. இதெல்லாம் வந்து தமிழகத்துல வணிகம் பத்தின சிலபஸ் இருக்கக்கூடிய கேள்விகள் நம்ம கேட்டிருக்கோம். ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அதே போலதான் இதுவும். வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றன் சென்னை பெரும்பானாற்றுப்படை, உலகு கிளர்ந்தன்ன உருகழு வங்கம்னு அகனானூற்றுல மருதன் இளநாகனார் சொல்லியிருப்பாரு. பாலோடு வந்து கூலோடு பெயருங்கிறது குறுந்தொகை. விரைசலல் இயற்கை வங்கூழாட்ட புறநானூறு கிடையாது, இது தவறு. தவறான பதில் சி. பதிமூன்றாவது கேள்வி பாருங்க. உவேசா நூலகம் தெரியும், 1942 கொண்டு வரப்பட்டது. 2128 ஓலை சுவடிகள், 2941 தமிழ் நூல்கள் கொண்டது. சரி. கீழ்திசை நூலகம், கீழ்திசை நூலகம் பொறுத்தவரையிலும் ஃபர்ஸ்ட் உவேசா நூலகத்தை பொறுத்தவரை வேற என்ன டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. 42 கொண்டு வந்தாங்க, சென்னையில இருக்கு. தமிழ், தெலுங்கு, வடமொழி உள்ளிட்ட பல்வேறு மொழிகள் அங்க நூல் இருக்கு. எத்தனை ஓலைச்சுவடிகள் இருக்கு, எத்தனை தமிழ் நூல்கள் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா என்ன. கீழ்திசை சுவடிகள் நூலகம் அப்படிங்கிறது இது சென்னையில் இருக்கு. 1869 தொடங்கப்பட்டிருக்கு. அண்ணா நூற்றாண்டு நூலகத்துடைய 7th floor 7ஆம் தளத்துல இது இயங்கிட்டு வருது. கன்னிமாரா நூலகம் பொறுத்தவரையிலும் 1896 தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டுடைய மைய நூலகம் கன்னிமாரா நூலகம். தமிழ்நாட்டின் மைய நூலகம் கன்னிமாரா நூலகம். இந்திய நாட்டுடைய களஞ்சிய நூலகங்கள்ல ஒன்று. இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்று. ஆறு லட்சத்திற்கும் மேல நூல்கள் இருக்கு. இந்த நூலகத்தினுடைய 3ஆம் தளத்துல மறைமலடிகள் நூலகம் செயல்பட்டு வருகிறது. 1 மட்டும் சரி, 2, 3 தவறு.
சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வள்ளைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை முழக்குவது போல ஒலி எழுப்புகிறது ஓடை என்று சொன்னவர் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படும் வாணிதாசன். வாணிதாசன் ஆயிரத்தி 1910 1974 இவருடைய காலகட்டம். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த். இவருடைய இயற்பெயர் அரங்கசாமி என்கின்ற எத்திராசலு. அரங்கசாமி என்கின்ற எத்திராசலு இவருடைய இயற்பெயர். பாரதிதாசனுடைய மாணவர். கவிஞரேறு பாவலர் மணி. பிரெஞ்சு அரசு சவால் எழுதுறது கொடுத்திருக்கு. இவருடைய நூல்கள் ரமி என்ற புனை பெயர்கள்ல கவிதைகள் எழுதியிருக்காரு. 1979 பாவேந்தர் விருது. 1979 பாவேந்தர் விருது. தமிழ்நாட்டு தாகூர் என்று அழைக்கப்படுபவர். இன்ப இலக்கியம். குழந்தை இலக்கியம். தொடுவானம். தீர்த்த யாத்திரை. இரவு வரவில்லை. சிரித்த நுணா. இனிக்கும் பாட்டு. எழில் விருத்தம். எழில் ஓவியம். ஓகேங்களா? புதுவை அடுத்த வில்லியனூர்ல பிறந்தவர். அரங்க திருக்காமுவுக்கும் துளசி அம்மாளுக்கும் மகனாக பிறக்கிறார். சரிங்களா? சரி. ஆன்சர் A.